எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்த மாடு கன்று போட்டுருச்சுங்க. நான் நேற்று தான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி கடன் வாங்கி இந்த மாதிரி ஒரு மாடு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எத்தனை மாதம்னே தெரியல. வாங்க சொல்ல மடி நல்லா வீக்கமாக இருந்தது, மாடுமே நல்லா பொலிவாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் பார்த்தா நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கன்று போட்டுச்சுங்க இந்த மாடு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நைட்டு கன்று போடும் அப்படின்னு சொல்லிட்டு. கன்று போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. ஏன்னா 2 பல்லு மாடு, இது தலைச்ச மாடு அப்படின்றதுனால கண்ணே இப்போ தான் போடுது. கன்று போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. பாதி உடல் வந்தது, பாதி உடல் உள்ளே இருந்தது. அப்பா தான் பார்த்திங்கன்னா கை போட்டு இழுத்து அதை வெளியே எடுத்து விட்டார் கன்றுக்குட்டியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை பால் குடிக்க விட்டோம். நைட்டு கொஞ்சமாக குடிச்சது, திரும்ப படுத்துருச்சு டயர்டில். காலையில் எழுந்திரிச்சு தான் பார்த்திங்கன்னா குடிச்சிதுங்க. நாங்கள் ஒரு 3 காம்பு பால் கன்றுக்குட்டிக்கு விட்டோம். 1 காம்பு பால் மட்டும் நாங்கள் கறந்து சீம்பால் ரெடி பண்ணியிருக்கோங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என் பொண்ணுக்கு தான் முதல்ல கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என்னடா அது கன்றுக்குட்டிக்கு விடாமல் நான் கறந்து சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. கன்றுக்குட்டிக்கு போக தான் மீதி இருந்ததான் பார்த்திங்கன்னா நான் கறந்து இந்த சீம்பால் பாலாக காய்ச்சி சாப்பிட்றேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கன்று போட்டுக்குது என்ன கன்றுன்னு சொன்னியா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சேங்கன்று தாங்க போட்டிருக்கு. சேங்கன்று அப்படின்னா கிடாய் கன்று குட்டிங்க. எப்படியும் ஒரு வழியாக கன்று போட்டுருச்சு. ஆனால் கடனை அடைக்கிற அளவுக்கு பால் கறக்குமா அப்படின்றது தான் ஒரு டவுட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பால் ரொம்ப கம்மியாக தான் சீம்பாலே கிடச்சிது. அது மட்டும் இல்லைங்க, தலைச்சங்கன்று மாடு பார்த்திங்கன்னா பால் கறக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நாம் இந்த மாட்டை வச்சு அம்பானி ஆயிடுறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.